என்ன பண்ணுறது தெரியல, ஒரு எப்படி இது என்ன செய்யறது, இந்த அம்மாவை இங்கே அடக்கம் செய்யலாமா இல்லை அமெரிக்காவுக்கு கொண்டு போகலான்னு சொல்லி அந்த ஃபியூனரல் அரேஞ்ச்மெண்ட் பண்ண அந்த ஆளுக்கு கேட்குறாங்க அந்த அலுவலகத்தில். இந்த என்னுடைய மனைவி இங்கே அடக்கம் செஞ்சால் எவ்வளோ, அமெரிக்காவுக்கு சடலில் கொண்டு போனால் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், இங்கே அடக்கம் செய்தால் இஃப் யூ பரி யுவர் வைஃப் ஹியர் $500. If you want to take your wife to America கொண்டு போன சடலத்தில் சொன்னால் $5,000. இவன் கொஞ்சம் இன்னும் யோசிச்சுட்டு சொல்கிறான், யோசிச்சுட்டு ஐயா நான் அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு போயிருக்கேன் சடலத்துக்கு. அப்போ சொல்கிறாரு, சார் இங்கே $500 முற்றினா எல்லாம் $5,000 கொடுக்குறீங்களேன்னு சொல்லி $5,000 சேர்ந்து செலவு பண்ணுறீங்க. அவன் சொல்கிறான், இல்லை $5,000 சார். அப்போ அவன் என்ன நினைக்கிறான், அந்த கிளார்க்கு இவனுக்கு மனைவி மேலே அவ்வளோ ஆசை, இந்த சடலத்தை டெட் பாடியை கொண்டு வர சொல்லி ஒன்ஸ் டு ஷோ இஸ் லவ் டு த வைஃப். சரின்னு சொல்லிட்டு அப்போ அவன் கேட்குறான் சந்தேகமாக, ஏன் சார் $500 இங்கே அடக்கம் செய்யலாமே, எதுக்கு $5,000 கொடுத்து நீங்கள் அந்த பிரேதத்தை வந்து சடலத்தை பாடியை கொண்டு போய் சொல்லி. அப்போ சொல்கிறான், நான் கேள்விப்பட்டேன் 2000 வருஷத்துக்கு முன்னாலே யாரோ ஒருத்தர் செத்து போயிட்டாராம், அவர் 3ஆவது நாள் உயிர் தந்துருக்காராம். நான் அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டியது சொல்லி நான் பாடியை கொண்டு போகிறேன். அன்பர்களே, எருசலேமில் பிறந்த கிறிஸ்து மட்டும் உயிர் தழவில்லை. அந்த கிறிஸ்துவை நம்பி வாழும் நீங்களும் நானும் எங்கிருந்தாலும் உயிர் வாழ்வோம். ரெசரக்ஷன் கிறிஸ்துவுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்துவை நம்பி வாழும் இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருக்கும் உயிர்ப்பு கண்டிப்பாக இருக்கின்றது. உயிர்ப்பு விழா எத்தனை பேருக்கு இந்த அர்த்தம் தெரியாது? கேளுங்க. இந்த உயிர்ப்பு விழாவிற்கு 2 அர்த்தம் தான், only 2 meanings தமிழ். உயிர்ப்பு, உயர் பிறப்பு, கிறிஸ்துவுக்கு உயர் பிறப்பு. அதற்காக தான் அவங்க சொல்கிறாங்க resurrection. resurrexic surrexic means rising, எழுதல், ஏறுவது, உத்தான. resurrexic புனர் உத்தான, புனர் உயிர்ப்பு, உயர் பிறப்பு. இதுதான் ஃபர்ஸ்ட் மீனிங். உயர் பிறப்பு. உலகத்தில் மனிதனாக பிறந்த கிறிஸ்து உயிர்ப்பின் வழியாக உயர் பிறப்பை அடைந்தார். resurrection. The second meaning, இரண்டாவது அர்த்தம் உயிர் பிறப்பு. உயிர் பிறப்பு, the beginning of life. கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பினால் நாம் அனைவருக்கும் மறுபிறப்பு, eternal life. Yes, பிறந்திருக்கிறது புனர் உத்தான, உயர் பிறப்பு, உயிர் பிறப்பு. இந்த உயிர் பிறப்பின் அர்த்தம் தான், பொருள் தான் ஈஸ்டர். The word Easter comes from the Latin word evostere. evostere இந்த லத்தீன் மொழியிலிருந்து evostere வந்திருக்குது. அந்த காலத்துல pagan goddess evostere, இது பெருகுதலின் goddess, தேவதை, பெருகுதல், fertility goddess. இது குறிப்பதற்காக தான் அந்த காலத்துல the pagans they were offering bunnies, சிறிய முயல் குட்டிகளை, ஏனென்றால் அந்த முயல் பெருகுது அதிகமாக. ஸோ கிறிஸ்துவின் அந்த பிறப்பு நம் அனைவருக்கும் அந்த மறுவாழ்வை உலகத்திலே பெருக செய்கின்றது. அடுத்தது உங்களுக்கு கிறிஸ்து எக், ஈஸ்டர் எக். ஈஸ்டர் எக் அதாவது ஈஸ்டர், பாஸ்கா, அந்த முட்டை. முட்டை இது மறுவாழ்வு, மறுபிறப்பு, புதிய பிறப்பு. நாம் அனைவரும் பாவத்தை விட்டு நாம் அனைவரும் புதிய அந்த வாழ்வை பெறுவதற்காக we rise with Christ in new life. எனவே evostre, Easter comes from the word evostre. நாம் அனைவரும் அந்த மறுவாழ்வில், அந்த பெரும் வாழ்வில் நாம் அனைவரும் பங்குபடுகின்றோம். மிகவும் முக்கியமானது இதுதான். மற்ற 2 மறைவுரையாளர்களும் அழகாக சொல்லியிருக்கின்றார்கள். கிறிஸ்து உயிர்த்தெழாவிடில்
நம்முடைய நம்பிக்கை வீண். கிறிஸ்துவின் பாடல்களில் பங்கு கொண்டால் அவருடைய மறுவாழ்விலும் பங்கு கொள்கின்றோம். அன்பின் மக்களே, இன்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது, நாம் அனைவரும் கிறிஸ்துவில் வாழ்கின்றோம். கிறிஸ்துவனுடைய வாழ்வு கிறிஸ்துவில் வாழ்வு. The life of Christian is life in Christ. கிறிஸ்துவன ಬಾಳು கிறிஸ்தರಲ್ಲಿ ಬಾಳು. Life in Christ, risen Christ. உயிர்த்தெழுந்த அந்த கடவுள் நாம் அனைவரும் வாழ்கின்றோம். மக்களே, எவ்வாறு வாழ்கின்றோம்? அவ்வளவுதான். கிறிஸ்து அன்பு, லவ், fullness of love. இன்றைக்கு உலகம் எதை தேடி போகுது? அன்பு, லவ். எந்த அன்பு கிடைக்கிறது? மனிதர்கள் அன்பு, பொருள் அன்பு, பதவி அன்பு. அன்பின் மக்களே, உண்மையான அந்த அன்பு கிறிஸ்துவில் வருகின்றது. உயிர்த்த ஆண்டவரில் தான் அந்த அன்பின் முழுமையை நாம் காண்கின்றோம். The fullness of love is in the risen Christ. நன்றாக உணர வேண்டும் அன்பின் மக்கள். அடுத்தது அது என்ன குறிக்கின்றது? கிறிஸ்துவில் ஆனந்தம், the joy, happiness. புனித திருத்தூதர் பவுலடிகளார் பிலிப்பியர் திருமுகத்திலே 4வது அதிகாரம் 4வது வசனம், Rejoice in the Lord. ஆண்டவரில் அகமகிழுங்கள். மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், அகமகிழுங்கள். Rejoice. அது சொல்வது போலவே ஈஸ்டர் பீப்பிள், எந்த துன்பம் எந்த தோல்வி நம்மை மேற்கொள்ளாது. ஏனென்றால் வாழ்வது நான் அல்ல, உயிர் தாண்டவர் என்னில் வாழ்கின்றார். We live with the risen Christ, the fullness of joy. We are Easter people. Yes. கிறிஸ்துவில் அன்பு, கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவில் ஆனந்தம். அடுத்தது கிறிஸ்து இருக்கின்றார், இறக்கவில்லை, இருக்கின்றார். Is not dead, is alive. My God is a living God. My faith is a living faith. நம்முடைய வாழ்வு அன்பின் மக்களே உயிருள்ள வாழ்வு. ஏனென்றால் கிறிஸ்து நம்மில் வாழ்கின்றார். பழைய உடன்படிக்கையில் உள்ள முன்னோர்கள் பாலகத்தில் மன்னாவை உண்டார்கள், மாண்டார்கள். ஆனால் என்னுடைய தசை உண்டு, என்னுடைய ரத்தத்தை குடிப்பவர்கள் நித்திய வாழ்வை பெறுவார்கள். I am the life and the resurrection. I give eternal life. இருக்கின்றார், இறக்கவில்லை, மட்டும் இறக்கவில்லை, இருக்கின்றார், இருக்க போகின்றார். அன்பின் மக்களே, my God is alive me. இருக்கின்றார். 4வது அன்பின் மக்களே, கிறிஸ்து ஈடேற்றம், redemption, மீட்பு. திருத்தூதர் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவினுடைய கடவுளுடைய அந்த மீட்பு ஈடேற்றம் கிறிஸ்துவின் வழியாக தான் வந்திருக்கின்றது. கிறிஸ்து இல்லை என்றால் ஈடேற்றம் கிடையாது. எனவே அன்பின் மக்களே, நான் சொல்லுவது எல்லாம் மறந்தாலும் பரவாயில்லை. அதை நான் சொன்னேன், $500 $5,000 வரதான் பரவாயில்லை. நல்லா நான் வச்சு உயிர்ப்பு விழா, உயிர் பிறப்பின் விழா. உயிர்ப்பு விழா, உயிர் பிறப்பு விழா. சொல்றீங்களா? சொல்லுங்க பாப்போம். உயிர்ப்பு விழா, அடுத்தது உயிர்ப்பு விழா. நான் மற்ற கேள்வி கேட்க மாட்டேன், நீங்க பிரசந்து முடிக்க விழான்னு சொல்லப்படுது. அன்பின் மக்களே, அதாவது 4 கிறிஸ்துவில் அன்பு, the love is in Christ. அது உலகத்தில் அன்பு தேடி போய் எத்தனை மோசம் போயிருக்காங்க. ஆனால் கிறிஸ்துவின் அன்பை நம்பி வாழ்பவர்கள் God's love is eternal இருப்பார்கள். அடுத்தது அன்பின் மக்களே, கிறிஸ்துவில் என்ன? ஆனந்தம், joy in Christ. 3வதாக கிறிஸ்து இருக்கின்றார், risen Christ. உயிர் ஆண்டவர் நம்மோடு உலகம் முடியும் வரை வாழ்கின்றார், இருக்கின்றார். 4வது கிறிஸ்துவின் ஈடேற்றம், நமக்கு redemption through Christ. எனவே மீண்டும் அன்பின் மக்களே, அனைவருக்கும் கிறிஸ்துவின் வாழ்த்துக்களை சமர்ப்பித்து இந்த திருப்பலி நாம் அனைவரும் ஒருவருக்காக மன்றாடுவோம். ஆமென். அல்லேலூயா.